சாமி கோச்சிட்டு வீட்டுக்கு வர போறாரு. கொஞ்சம் லைட்டா பாடி அந்த குடத்தண்ணி கூட அப்படியே ஊற்றுறாங்க. எல்லாமே அப்புறம் ஊற்றிட்டு அப்புறம் பூவை போடும். டக்குனு தூக்கு. அதில் பூவை போடும். பூ போடும். பேரன்பு மேலானது என் இதழ்கள் உண்மை கொள்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் வண்ணமை புகழ்ந்து ஏற்றுவேன். கைகளோடு இருப்பாராக. எல்லாம் வல்லவரை இறைவா, பால் நிலத்து தண்ணீரின்றி தவித்த மக்களுக்கு கற்பார் என்று தண்ணீர் பெருக செய்கிறேன். உமது அன்பின் ஆதரவில் முழு வந்தவரை எங்களுக்கு நல்ல தண்ணீரை ஏற்படுத்தியிருப்பதற்காக, நல்ல மழையை கொடுத்திருப்பதற்காக, நல்ல பருவமழையை தந்து எங்களுடைய நில வளங்கள் அனைத்துமே இன்னும் சிறப்பாக அமைய ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். மற்ற விஷயத்தை பற்றி அமைச்சர் அவர்கள் பேசுவாங்க. இப்ப அப்படி கிடைத்திருக்கிற நம்மளுக்கு ஒரு பெருமை. ஏனென்றால் முதலமைச்சருடைய வாக்குறுதி என்னென்ன வாக்குறுதி அளித்தார் அதையெல்லாம் மீறி அதிகப்படியான திட்டங்களை நிறைவேற்றி நம்ம சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சித்தேன்கோட்டை பேரூராட்சிக்காக 96ஆம் ஆண்டிலே நாம் கொண்டு வந்த கூட்டுக்குடிநீர் திட்டம் அண்ணன் கோசிமணி இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை போல வெற்றி பெற்ற திட்டம் எதுவும் நான் பார்த்ததில்லை. காரணம், தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள் இருக்கு. 500க்கும் மேற்பட்ட பேரூராட்சி பெரும்பாலான கடுமையான குடிநீர் பிரச்சனை தமிழகம் முழுக்க தலைவருக்கு இருந்த நேரத்தில் ஓரளவுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாத ஊர் எந்த பேரூராட்சி என்றால் அது சித்தையங்கோட்டை பேரூராட்சி தான். நம்ம அந்த டேம் போற பிரிவில் ஒரு இதெல்லாம் அமைச்சோம், தொட்டி அமைச்சோம், சம்பு அமைச்சோம். நம்ம சுத்த முயற்சியில் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போதைக்கு எப்படியோ ஒரு சம்பம் அமைச்சு தண்ணி அங்கே கொடுத்துடலாம்னு கொடுத்தோம். அது நிறைவேற்ற முடியல. அப்புறம் ஆட்சி வந்த பின்னாடி தான் நம்ம அந்த கேமரா வச்சு இப்போ உள்ள வைக்கக்கூடாதுன்னாங்க. அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி நம்முடைய திண்டுக்கல் முனிசிபாலிட்டிக்கு தண்ணியை நம்ம தான் கொடுக்குறோம். நம்ம இங்கிருந்து தலையில் இருக்கிறவங்களே குடிக்க முடியல என்ன செய்யுது அப்படின்னு அவங்க கேட்டு அதை வாங்க போட்டோம். நம்ம உடனே அந்த சப்ளை நல்லா கிடைச்சி அதனோட தொடர்ச்சி தான் இருந்தது. இப்போ ஒரு 2 லட்சம் லிட்டர் நம்ம நல்ல உயரமான தொட்டி, அது எல்லா பகுதிக்கும் பள்ளமாக இருக்க பகுதி மட்டும் இல்லாமல் ஒரு 17 மீட்டருக்கு டேங்கை உயர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 50 அடி மேலாக உயர்த்தி அதில் 2 லட்சம் லிட்டர் தண்ணீரை ஏற்றி மக்களுக்கு அதை விநியோகம் செய்ய அரசு முடிவு செய்திருக்கிறார். 2 கிணறு, ஒரு தொட்டி, 36 கிலோமீட்டருக்கு பைப்பில் இதான் நம்ம அபிவிருத்தி திட்டம் என்று கொண்டிருக்கிறோம். என்னை பொறுத்தளவில் நான் திருப்தியடைய போவது, நான் உங்களுடைய சார்பாக ஒரு கோரிக்கை அரசாங்கம் நம்முடைய மாண்புமிகு முதலிடத்தில் 2-3 முறைகள் சொல்லியிருக்கிறேன். சில ஆட்சேபனையின் காரணமாக அது கிடப்பில் இருக்கிறது. அது வந்துச்சுன்னா ஆத்தூர் யூனியனுக்கு மட்டும், ஆத்தூர் யூனியன், நிலக்கோட்டை,
தொகுதி 2க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு திட்டம் வைகை அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகின்ற திட்டம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த திட்டம் வந்துருச்சுன்னா நமக்கு எங்கிட்டிருந்து வரும், காவேரியிலேருந்து வரும், நம்ம ஊர்ல இருந்து வரும், நம்ம டேம்ல இருந்து வரும், நம்ம சொந்த இடத்துல நமக்கு இருப்பு சொந்த இருப்பு கைவசம் இருக்கிறது, நிரந்தரமான இருப்பு இருக்கிறது. அது இல்லாமல் காவேரி குடிநீரும் வரும், நம்முடைய வைகை அணையிலிருந்து வரக்கூடிய திட்டமும் நம்முடைய பகுதிக்கு வர இருக்கிறது என்ற நல்ல செய்தி மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காரணம், அநேகமாக ஒரு சில மாதங்களில் அதற்கு அரசு நிச்சயம் முடிவெடுத்துவிடும். எடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த திட்டம் நிறைவேற்றிவிட்டால் ஓரளவுக்கு நமக்கு எப்பொழுதும் எந்த பக்கம் மழை பெய்யனாலும், தென்மேற்கு பருவமழை பெய்யவில்லை என்றாலும் வடமேற்கு பருவமழை பெய்யவில்லை என்றாலும் 2 மழையும் சேர்ந்து பெய்யக்கூடிய இடம் வைகை. முல்லை பெரியாறு இங்கே எல்லாம் சித்தியமட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். முல்லை பெரியாறு கேரளாவில் பெய்கிற மழையும் வரும், தமிழ்நாட்டில் பெய்கிற மழையும் வரும். ஆக இது 2 தட்பவெப்பநிலை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, 2 பருவமழையும் பெய்யக்கூடிய காலத்தில் தண்ணீர் வரும். நமக்கு வரக்கூடியது இருப்பு என்பது வடகிழக்கு பருவம், காவேரியில் வரக்கூடியது தென்மேற்கு பருவம். ஆக எல்லா காலகட்டத்திலும் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும்